வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். நேற்று பெய்த கடும் மழையால் ரெயின்போ நகர் பகுதியில் மழைநீர் புகுந்த இடங்களில் அமைச்சர் ஜான்குமார் அவர்கள் முனிசிபாலிட்டி ஊழியர்களோடு ராட்சச மோட்டார் பயன்படுத்தி மழை நீரை வெளியேற்றினார். இந்நிகழ்ச்சியை பொதுமக்கள் அனைவரும் பாராட்டினார்கள். இந்நிகழ்ச்சியின் பொழுது தொகுதியின் தலைவர் விஜயராஜ் மற்றும் ஆதரவாளர்கள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டார்கள். நேற்று ஃபுல்லாக பெஞ்சு மழை தண்ணி எல்லாத்தையும் நாங்கள் பம்பு மோட்டர் போட்டு கடலுக்கு இறக்க வேண்டிய வேலையாக இருக்குது. எனக்கே அசிங்கமாக தான் இருக்குது. பொதுமக்கள் ஒவ்வொருத்தரும் மழை தண்ணியை பூமிக்கு அனுப்புகிற வேலையை செஞ்சோம்னா நமக்கு நல்ல குடி தண்ணி கிடைக்கின்ற சிந்தனை என்னைக்கு வருதோ அன்றைக்கி தான் பாண்டிச்சேரி மக்களுக்கு நல்ல தண்ணி கிடைக்கும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. இங்கே பாருங்கள், நேற்று மட்டும் 10 மோட்டரை வச்சு எங்கள் ஊரில் பள்ள பகுதியான இந்த இடத்த எல்லா தண்ணியும் வச்சு மோட்டர் வச்சு இந்த அவல நிலை எனக்கே சொல்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. இருக்குன்னா ஒவ்வொரு மனுஷாலும் நம்மளுடைய வீட்டில் மழை தண்ணியை பூமிக்கடியில், அதாவது குறைந்தபட்சம் 100 அடி 150 அடி ஆழத்தில் கொண்டு அந்த தண்ணி விடுற வரைக்கும் பாண்டிச்சேரிக்கு இந்த நிலைமை நீடித்து கொண்டு தான் இருக்கும். பொதுமக்களாக பார்த்து திருந்தணும்னு கையெடுத்து கூப்பிட்டு கேட்குறேன். புதுச்சேரியில் இரவு பெய்த அதி கனமழையில் 300 ஏக்கர் நெற்பயிர் மழை நீரில் மூழ்கி வீணாகியுள்ளது. இதற்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் கடந்த 2 நாட்களாக விட்டுவிட்டு தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் கிராமப்புறங்களான கைகளப்பட்டு, சுத்துக்கேணி, தேத்தம்பாக்கம், கொடாத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 300க்கும் மேற்பட்ட ஏக்கரில் பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கியது. மேலும் வாய்க்கால்கள் தூர்வாரப்படாததால் மழை நீர் முழுவதும் விளைநிலங்களில் தேங்கி நிற்பதால் விளைவிக்கப்பட்ட நெற்பயிர் முழுவதுமாக நீரில் மூழ்கியுள்ளது என்று வேதனை தெரிவித்த விவசாயிகள், இதே நிலை தொடர்ந்து நீடித்தால் மழைநீர் தேங்கி நெற்பயிர்கள் அழுகி வீணாகும் நிலை ஏற்படும் என்று விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். மேலும் ஏக்கருக்கு 30,000 ரூபாய் செலவு செய்து நெற்பயிர் நடவு செய்ததாகவும் தற்பொழுது மழைநீரில் மூழ்கி வீணாகி இருப்பதால் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாளை மது தண்ணி வாங்கினா எங்களுக்கு இந்த தண்ணி நிற்காதுங்க. இங்கே அங்கங்கே தூர்வாரி வாய்க்காலை ஆக்கிரமிப்பு பண்ணி இருக்கிறாங்க. அவங்கவுங்களும் அந்த வாய்க்காலை சுத்தம் பண்ணிட்டா வருஷம் எங்களுக்கு அதோட பாதிப்பில் நாங்கள் விவசாயம் பண்ணுவோம். வருஷம் நாங்கள் விவசாயம் பண்ணி அரசாங்கம் எது கொடுத்தாலும் எங்களை ஈடு கட்ட முடியல. விவசாயம் ஒரு முன்னேற்றத்துக்கு வழி இல்லாத நீ இப்படியே போகுது. இந்த ஒரு 4-5 கிராமம் இதே மாதிரி அழும்பாய்க்கினே இருக்குது. இதுக்கு அரசாங்கம் ஒரு தீர்வு பண்ணி இந்த வாய்க்காலை காய்ச்சல்னால வாய்க்காலை சுத்தம் பண்ணி வாய்க்காலை இது பண்ணி விட்டாங்கன்னா இங்கே தண்ணி நிற்காது. விக்கிரவாண்டியினுடைய கடைசி மழை நேரத்தில் தண்ணி எங்கே இருக்கிற தண்ணி பூரா இங்கே தான் ரம்புது. அதுக்கு அரசாங்கம் ஒரு தீர்வு பண்ணி ஒரு முடிவு பண்ணி சொல்லணும். எவ்வளோ பாதிப்பு, 30,000 ரூபாய் செலவு, ஒரு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் செலவாகுது. எவ்வளோ கொடுத்தா எங்களால் ஈடு கட்ட முடியல. அரசாங்கம் ஒரு தீர்வு பண்ணி இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணுங்க. இதுக்கு ஊர் கைக்கல்பட்டு, பக்கத்து ஊர் கொடாத்தூர், மணவெள்ளி எல்லாம் சேர்ந்து இப்போ நாங்கள் ஒரு 500 ஏக்கர் கிட்ட நெல் நட்டுருக்குறோம். ஏரி அந்த பக்கம் கொடாத்தூர் 200 ஏக்கர் கிட்ட நெல் நட்டுருக்குறோங்க. இது கிட்டத்தட்ட விக்கிரவாண்டியிலேருந்து இங்கே இந்த லாஸ்ட்டு மதுன்றதுனால எங்களுக்கு தண்ணி எல்லா தண்ணியும் இங்கே வரதுனால, விக்கிரவாண்டியிலேருந்து வர தண்ணி நீர்மட்டம் அந்த ஏரி சுத்தம் பண்ணாததுனால எல்லாம் இங்கே தேங்கி கிட்டத்தட்ட முட்டிக்கால் தண்ணிக்கு மேலே பயிர் மேலே இருக்குது. ஏரியும் நிலமும் சமானமாக இருக்குது. இந்த பொதுப்பணித்துறையும் அமைச்சர் மாண்புமிகு நமசிவாயம் அவர்களும் எங்களுக்கு தலையிட்டு இதை எங்களுக்கு செஞ்சு தரும்போது கேட்டுக்கொள்கிறோம். தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். அதாவது ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சது 30,000 செலவு பண்ணுறோம். 30,000 செலவு பண்ணி எங்களுக்கு ஈடு கட்டலை. இந்த வருஷமும் இது வருஷம் நாங்கள் போராடுறோம். வருஷமும் நாங்கள் இதே வேலையாக தான் இருக்கிறோம். எங்களுக்கு இந்த வருஷமாவது ஒரு நடவடிக்கை எடுத்து எல்லாம் இந்த 4 வாய்க்காலையும் தண்ணி போகிற அளவுக்கு எங்களுக்கு இந்த நிலத்தெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுக்கிறாங்க. அந்த ஆக்கிரமிலாம் நீக்கி எங்களுக்கு தண்ணி வாய்க்கால் அகலமாக 8 அடி வாய்க்காது, ஏரி கீழே 8 அடி வாய்க்காது, அதை சுத்தம் பண்ணி தரும்போது தாய்மொழி கேட்டுக்கொள்கிறோம். புதுச்சேரி வம்புப்பட்டு ஏரி முழு கொள்ளளவையும் எட்டியதால் சீரிப்பாயும் உபரி நீரின் ஆபத்தை உணராமல் இளைஞர்கள் மற்றும் சிறுவர்கள் வலை மற்றும் குடைகளை வைத்து மீன்பிடித்து வருகின்றனர். புதுச்சேரியில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து இரவு முழுவதும் விட்டுவிட்டு அதிக கனமழை பெய்து வந்தது. கிராமப்புறங்களின் மிகவும் பிரதான ஏரியான வம்புப்பட்டு ஏரி முழு கொள்ளளவையும் எட்டியதால் வெள்ள அபாயத்தை தடுக்கும் வகையில் ஏரியிலிருந்து உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது. தற்போது சீறி பாய்ந்து வெளியேற்றப்படும் உபரி நீரின் ஆபத்தை உணராமல் அந்த பகுதி இளைஞர்கள் மற்றும் சிறுவர்கள் வலை மற்றும் குடைகளை வைத்து மீன்பிடித்து வருகின்றனர். மேலும் ஏரியிலிருந்து வெளியேற்றப்படும் சீறி பாயும் உபரி நீரை ஏராளமான பொதுமக்கள் கூட்டமாக சென்று பார்வையிட்டு செல்கின்றனர்.
புதுச்சேரி அடுத்துள்ள தமிழக பகுதியில் உள்ள வேடூர் அணை திறக்கப்பட்டுள்ளதால் சங்கராபரணி ஆற்று கரையோரம் உள்ள 20க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படியும் செல்ஃபி எடுப்பது, மீன் பிடிப்பது, குளிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம் என ஒலிபெருக்கி மூலம் மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. புதுச்சேரி உள்ளிட்ட தமிழக சுற்றுப்புற பகுதிகளில் கடந்த 2 தினங்களாக அதி கனமழை பெய்து வருவதால் புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள வேடூர் அணையின் முழு கொள்ளளவும் நிரம்பியுள்ளது. மேலும் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் அணையின் பாதுகாப்பு கருதி இன்று வினாடிக்கு 500 முதல் 3000 கன அடி நீர் திறந்துவிடப்பட்டது. நீரின் வேகம் அதிகமாக உள்ளதால் சங்கராபரணி ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்கள், குறிப்பாக மணலிப்பட்டு, செட்டிப்பட்டு, கூனிச்சம்பட்டு, சுத்துக்கேணி, தேத்தம்பாக்கம், செல்லிப்பட்டு, பிள்ளையார்குப்பம், கூடப்பாக்கம், திருக்காஞ்சி, உருவையார் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் ஒலிபெருக்கி மூலம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கரையோரம் இருக்கும் மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஆட்டு மாடுகளை குளிக்கவோ குளிக்கவோ வாகனங்களை கழுவ மீன் பிடிக்க கூடாது. பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேலும் ஆற்றில் இறங்குவது, மீன் பிடிப்பது, விளையாடுவது, நீந்துவது, செல்ஃபி எடுப்பது போன்ற எந்தவிதமான செயல்களிலும் ஈடுபட வேண்டாம் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. பொதுமக்கள் பேரிடர் தொடர்பான புகார்களுக்கு இலவச அழைப்பு எண்களான 1077 1070 112 அல்லது 9488981070 என்கிற எண்ணில் வாட்ஸ்அப் தகவல் வழியாக தெரிவிக்கலாம் என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. டேம் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க. 12 மணி அளவில் ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க. அப்படி நீர்வரத்து வந்து இப்பொழுது வந்து நம்ம இந்த செல்லிப்பட்டு படுகை அணையை வந்து இப்போ நீட்டு ரீச் ஆகி தண்ணி வந்து வேகமாக போயிட்டு இருக்குது, ஆற்றில் வேகமாக போயிட்டு இருக்குது. எனவே இதை பொதுமக்களுக்கு அறிவுறுத்தும் வகையாக நாங்கள் வந்து சங்கராபரணி ஆட்டு ஓரமாக குடியிருக்கிற பகுதிகளில் இருக்கிற அத்தனை மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் நாங்கள் இப்போது வந்து மைக் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறோம். பொதுமக்கள் யாரும் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ மற்றும் வந்து ஆடு மாடுகளை வந்து அங்கே குளிப்பாட்டவோ துரிது வைக்கவோ கூடாதுன்னு அறிவுறுத்தியிருக்கிறோம். மேலும் தாழ்வான பகுதியில் இருக்கிற பொதுமக்கள் அனைவரும் மேடான பகுதிக்கு போக சொல்லி அறிவுறுத்தியிருக்கிறோம். மாவட்ட ஆட்சியர் வந்து உத்தரவிட்டிருக்காரு. அனைத்து பகுதி மக்களும் பாதுகாப்பு இருக்கும்படி கேட்டிருக்காரு. மேலும் இது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா மணலிப்பட்டு, செட்டிப்பட்டு, கைக்கலப்பட்டு, வம்புப்பட்டு, தெல்லிப்பட்டு போன்ற பகுதியில் வந்து இந்த சங்கராபரணி ஆட்டு ஓரமாக குடியிருந்து வராங்க. எனவே அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் வண்ணமாக அரசு பல வழிகளை ஏற்பாடு பண்ணியிருக்கிறது. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் அவங்களும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. மேலும் வந்து நம்ம கொம்யூன் பஞ்சாயத்து மூலிமா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறோம். போலீஸும் வந்து இதுக்கான பாதுகாப்பு கருதி அவங்களும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி எல்லாரையும் பொதுமக்களை வந்து பாதுகாப்பான இடங்களில் போக சொல்லியும் ஆற்றுகளில் குளிக்க வேணாம்னு சொல்லிட்டு தடை உத்தரவு போட்டிருக்காங்க. நம்ம அமைச்சர் அவர்களும் இந்த தொகுதியில் இருக்கிற பிரச்சனைகளை உடனே தீர்வு காணணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா போய் பார்வையிட சொல்லியிருக்காங்க. உள்துறை அமைச்சர் உத்தரவின் பேரில் நாங்களும் எல்லா பகுதியிலும் சுற்றி பார்த்து எல்லா பகுதியிலும் இருக்கிற என்ன பிரச்சனைகளோ அதெல்லாம் உடனடியாக தீர்வு காண்டு வந்திருக்கிறோம். மேலும் இந்த மழையினால ஆற்று வெள்ளத்தினால பாதிக்கப்படாமல் இருக்கிற பொதுமக்களுக்கு அறிவுறுத்தி வருகிறோம். புதுச்சேரியில் சமீப காலமாக பல்வேறு பகுதிகளில் குடிநீர் சரியில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைத்து வருகின்றனர். இந்நிலையில் வடகிழக்கு பருவமழை துவங்கியுள்ள நிலையில் மழைநீரை சேகரிப்பதன் அவசியம் மற்றும் சேகரிப்பு முறை குறித்து அமைச்சர் ஜான்குமார் வெளியிட்டுள்ள வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அதில் தனது வீட்டு மாடியில் பேரல்கள் மூலமாக மழைநீர் சேகரிக்கும் ஜான்குமார் அவர்கள் அதனை சுத்திகரித்து எப்படி குடிப்பது என்றும் அதனால் ஏற்படும் நன்மைகள் குறித்தும் அந்த வீடியோவில் தெரிவித்துள்ளார். குடிநீர் விஷயத்தில் அரசை மட்டுமே குறை சொல்லாமல் ஒவ்வொருவரும் பொறுப்புடன் மழைநீரை சேகரித்து தங்களையும் நிலத்தடி நீர் ஆதாரத்தையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எனவும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சுத்தமான தண்ணி அப்படிதான் குடிச்சு காட்டுறேன் பாருங்க. அப்படி தேன் மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். தயவுசெய்து எல்லாரும் குடிங்க. எடுங்க தண்ணியெலாம் எடுங்க, ஊற்றுங்க ஊற்றுங்க. உடலுக்கு ரொம்ப நல்லதுங்க மழை தண்ணி. அதாவது கிட்னி ஃபெயிலியர் ஆகுது பார்த்தீங்களா, அவங்க இந்த தண்ணியை குடித்தாக்கா கிட்னி மறுபடியும் வந்து ரீப்ரொடியூஸ் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் வந்து உங்களுக்கு யூரின் பாஸ் பண்ணுறதுக்கு இந்த தண்ணி அற்புதமான தண்ணி. கிட்னி வந்து ஃபெயிலியர் உள்ளவங்க அவசியம் குடிக்க வேண்டியது மழை தண்ணி.
இல்லை தனியாக கல் பண்ணி வெளியே வைங்க, தனியாக வச்சுருங்க. எப்படிங்க எப்படிங்க? இதை பாருங்க, இந்த ஊற்றுங்க, ஊற்று நாட்டுப்பா, மெதுவா மெதுவா மெதுவா, நல்ல நாட்டு ஃபுல்லாக நாட்டு. நாட்டு ஒட்டியாச்சா? அப்படி. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.